கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? அஷ்டம சனி போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அதில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஏன்னா கையில் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். செலவுகள் தாண்டி கொஞ்சம் கையில் பணத்தை மிச்சம் பிடிக்கிறது அப்படிங்கிறதான் பெண்கள் இல்லங்களில் செய்ய போகிறீங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு தீர்த்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது. வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட கொஞ்சம் போட்டிகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வெற்றியும் அதே நேரத்தில் வருமானமும் உயரக்கூடிய அமைப்பு உண்டு. பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சூழலை சமாளித்து, வீட்டிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி ரெண்டையும் சமாளித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை கொஞ்சம் அதிகரிப்பீங்க. பிரயாணம் போகக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த பிரயாணத்திலேயே வேலை கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இடமாற்றம் அப்படிங்கிறது சிலருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமும் கைகூடி வரும். புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஆர்வத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் 29ஆம் தேதி இரவு தொடங்கி மே மாதம் 31ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது. இந்த நாளை முற்றிலுமாக முக்கியமான காரியங்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் தவிர்த்து விடுவது நன்மையை தரும். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அஷ்டம சனி நடந்தாலும் ஆறுதலை தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.